அளவற்ற அன்பினால், நன்மைகளினால் நம்மை திருப்தி செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஸோ இந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா பாஸ்டே தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கடந்த காலங்கள் நமக்கு எப்போவுமே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னா எதிர்காலத்தை நமக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை. The thing is, your past always ask question about the future. ஆனால் ஆண்டவர் எப்படின்னா, உங்களை படைத்த தேவன் எப்படி ஒர்க் பண்ணுவார்னா, அவர் பாஸ்ட்டை பார்க்க சொல்ல மாட்டார், ஃப்யூச்சரை பற்றி பயந்துட்டுருக்குன்னு சொல்ல மாட்டார், பயந்துட்டே இரு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லார், நான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், நான் இப்போ நவ்வில் இருக்கிறேன்பார். இஸ் த காட் ஆஃப் நவ். டைப் பண்ணுங்க, இஃப் யூ பிலீவ். நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? தேவன் இப்போ இந்த நிமிஷத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த மாதிரியான காரியங்களை க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், இந்த செகண்டில், இந்த நேரத்தில், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த டைமில் உங்களை படைத்த ஒரு இறைவன் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? அப்படி இருக்கு. நான் எல்லாம் ஒரு லைக்கை போட்டுருங்க பார்க்கலாம். டக்குன்னு ஒரு லைக் டபுள் டேப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. See, you need to understand the creator, the படைத்த இறைவன், கடவுள் நம்மளை பற்றி இந்த நிமிஷத்தில் நம்மளை நம்மளுடைய சூழ்நிலைகள், நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது தான் மிகப்பெரிய விஷயம். ஆமென். எல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க சொல்லுங்க. He knows everything about me. எவ்ரிதிங் அபவுட் மீ. என்னை குறித்து சகலத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். ஆமென். உங்களை குறித்து சகலத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். He is not somewhere else, he is in us. ஸோ இந்த மார்னிங் மெடிடேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to surrender ourselves. யாரெல்லாம் எஸ் பிரதர், ஐம் கோயிங் டு சரண்டர் மை செல்ஃப் அப்படிங்கிறவங்க எஸ் டைப் பண்ணுங்க. இஃப் யூ ரியலி ஃபீல், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை சி த ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் என்ன தெரியுமா? மிகப்பெரிய தெய்வீக நடத்தல் என்ன தெரியுமா? டிவைனிட்டினா அதோடைய ஹையஸ்ட் ஃபார்ம் என்ன தெரியுமா? ஒன்லி ஒன் திங். எந்த ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவனிடம், தேவனிடம், சர்வ வல்லவரிடம் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறானோ, அந்த அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹையஸ்ட் டிவைனிட்டி. மிகப்பெரிய ஒரு தெய்வீக செயல். அப்படியே நம்மளை விட்டு கொடுப்பது சரண்டர்ட் லைஃப். ஆமென். ஆமென். சரி, அப்படியே நம்மளை விட்டு கொடுக்கலாமா? we are going to pray. ஸோ புதிதாக நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். இந்த நேரம் see, every time we need to understand our Father is in us. நம்மளை படைத்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். He never leaves you, he never forsake you. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never ever leave you as orphans. உன்னை ஒரு திக்கற்றவனாக, அனாதையாக நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார், உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், I tell you one thing, அவர் நல்லவராக இருக்கிறார் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும். He never do any mistake in our life. He's so good God. He's so good God.
அப்படியே சரண்டர் பண்ணலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல உங்கள் ஹார்ட், உங்கள் இருதயத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. சொல்லுங்கள், ஃபாதர், மை ஃபாதர், என்னை படைத்த தகப்பனே, என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே சொல்லுங்க, என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை விட்டு கொடுக்கிறேன். ஓ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். What a wonderful Father. What a wonderful Jesus. We surrender ourselves, Holy Spirit. It's a wonderful, blessed time. Just worship with the Spirit. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. அது சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I just surrender myself. I surrender myself. உன் மனதில் என்னென்னலாம் காரியங்கள் உங்களுக்கு மைண்டில் வருதுன்னா, சில காரியங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஒரு வலியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா, ஜஸ்ட் திங்க், ஒரு தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறீங்க, ஒரு தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறீங்க. He knows every part and bits of your pain. உங்களுடைய வலியினுடைய ஆழம் உங்களை படைத்த தேவனுக்கு தெரியும். அவர் அப்படி விடுகிற தேவன் அல்ல. அவர் தூக்கி எடுக்கிற தேவன். அவர் மறுரூபப்படுத்துகிற தேவன். நம் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிற ஒரு தேவன். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியின் நாள். என் தேவன் எங்களுக்கென்று உண்டு பண்ணின நாள். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தாழ்மையோடு என் தேவனுடைய சகல பரிபூர்ணமும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. நீ சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் மாறுவது இல்லை. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்களே என்னுடைய ஆலயம். நீங்களே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருத்தருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழட்டும், சந்தோஷமாய் வாழட்டும், மன நிம்மதியோடு வாழட்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய கரம் இவங்க வாழ்க்கையிலே நடப்பதாக நீர் செய்கிறதற்காக நன்றி. இவர்களை விடுதலை செய்கிறதற்காக நன்றி. கடன் பிரச்சனையில் இருப்பவங்க கடனிலிருந்து வெளிவருகிற அந்த கிருபைகள் உம்மிடத்திலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. தெய்வீக ஞானம் வெளிப்படட்டும், தெய்வீக தொடுதல் உண்டாகட்டும். உமக்குள் வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருத்தருக்கும் உண்டாவதாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். உம்முடைய பிரசனத்திலே நிரம்பி வாழ்கிற, உம்முடைய ஆவியிலே நிரம்பி வாழ்கிற, உம்முடைய ஜீவனால் நிரம்பி வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலையும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாள், சந்தோஷமான நாள், நன்மையின் நாள். நன்மையான காரியங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அத்தனை பேரும் ஒரே மனதோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். டோன்ட் வரி. லூர்து சுவாமி உங்கள் சன்னுடைய மேரேஜ் கண்டிப்பாக we pray
மகனுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுடைய காரியங்கள் நன்றாக நடக்கும். ஜஸ்ட் பிலீவ் அண்ட் பிளஸ். பெற்றோர்கள், நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதை விட வேறு யாரும் பெருசாக ஆசீர்வதிச்சிடவே முடியாது. ஒரு பேரண்ட்டோட பிளெஸ்ஸிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல். தைரியமாக இருக்கு. எல்லா பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைங்களை மனதார ஆசீர்வதிங்க, சந்தோஷமாக பிளஸ் பண்ணுங்கள். ஆமென். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆஃப்டர் 2 days நிறைய பேர் யூடியூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ. ஸோ மார்னிங் 5:30 ஓகே, நீங்கள் வந்து யூடியூப்பில் லைவ் பாருங்கள். சில நேரங்களில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ரெக்கார்டிங் கேளுங்க. ஓகேயா? சரி. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஜூம் மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து காலையில் இருக்கும். இப்போ நேற்றுக்கெலாம் ஜூம் மீட்டிங்கில் தான் சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் இருந்துச்சு. அட்டன் பண்ணிங்களா? யாரெல்லாம் அட்டன் பண்ணிங்க? அட்டன் பண்ணலன்னா அதோட லிங்க்கு நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் வரும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணால் கூட என்ன பண்ணலாம், நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபினான்ஷியலாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஃபினான்ஷியலை மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லேருந்து எப்படி வெளிவரது. ஸோ இது எல்லாமே வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது என்ன தெரியுமா, நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற விஷயங்கள். தேவன் நமக்கு அற்புதம் செய்கிற தேவன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரம் தேவன் நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்துவார், ட்ரூத்தில் நடத்துவார். அந்த ட்ரூத்து தான் பாருங்கள் நிறைய நேரங்களில் நம்மளை பெர்மனன்ட் சொல்யூஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ ஆண்டவர் நமக்கு எதை விரும்புகிறார்னா, பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு விரும்புகிறார். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? He wants us to live an abundant life. The abundant life is a permanent life. Amen. ஸோ இந்த நாட்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம வந்து பேசுவோம். ஓகேயா? ஸோ இது மாதிரி கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த யூடியூப்பில் ஜாயின்னு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், மெம்பர்ஷிப், அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் வாட்ச் மோர் வீடியோஸ். நிறைய டீச்சிங்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? சரி, இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் போடுங்க பார்க்கலாம். வி ஆர் செலிப்ரேட்டிங் யுவர் பர்த்டே ஆனிவர்சரிஸ். ஜஸ்ட் டைப் ஸோ தட் வி வில் ப்ரே அண்ட் பிளஸ். ஓகே? ஸோ இது வந்து லைவ், ரெக்கார்டட் கிடையாது. ஓகேயா? இப்போ லைவ் மணி 5:49, 5:50, 5:50 ஆகுது, 49. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டே ரொம்ப சூப்பராக ப்ராஸ்பரஸாக எனக்கு நன்மைக்கு நேராகவே காரியங்கள் நடக்கும்னு நம்புகிறவங்க, இப்போ பார்க்குற நீங்கள் நம்புகிறீங்கன்னா அப்படி 1 அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் வித் தேட் மோ. ஓகே, குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு மீ அப்படிங்கிறவங்க 1 டைப் பண்ணுங்கள். இல்லை பிரதர், எனக்கு வாழ்க்கையே சோகம்தான், சோகத்தின் மேல் சோகம். ஏன்னா நிறைய நேரம் சிலர்லாம் பாருங்களேன் அப்படி தானே, ஆமாம் நேற்றுக்கு என்ன பிரச்சனை, இன்றைக்கி அடுத்த பிரச்சனை, இவர் பாட்டுக்கு சொல்லுவார், நம்ம பிரச்சனை நமக்கு தானேயா தெரியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் உங்கள் பிரச்சனை உங்களை படைச்சவருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் எப்படி இதிலேருந்து நான் வெளிவரதுக்கு இந்த மாதிரியே பிரச்சனையிலே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெளிவர முடியும். ஆனால் வெளிவர முடியும்னா ஃபஸ்ட்டு என்ன பிலீவ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தாட்டே இந்த டே சூப்பராக இருக்கும், நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற தாட்டை கொண்டு வரணும். அந்த தாட்டு தான் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி எங்கே வரும்னா எங்கள் மைண்டில் தான் வரும். இட் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட். சொல்லுங்கள், மைண்ட் டைப் பண்ணுங்கள். எவ்ரி திங் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் எடுத்தோடனே ஃபிசிக்கலாக வராது. ஃபஸ்ட் எடுத்தோடனே எங்கே தான் வரும்? எண்ணத்தில் தான் வரும். அந்த மைண்டு தான் மிகப்பெரிய விஷயங்க. சொல்லுவாங்க 2 காதுக்கு இடையில இருக்கிறது இந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா,
இந்த எண்ணங்கள், இந்த எண்ணம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவர் மைண்ட் இஸ் ஸோ பவர். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மைண்டுனா, we can create and we can destroy our destiny. நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும், எதிர்காலத்தை குலைக்கவும் முடியும். We have such a power that is called creative power. உருவாக்குகிற ஒரு வல்லமை வந்து மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். God has given such a power to create your future. You can create the day. நீங்க ஒரு நாளையே உருவாக்க முடியும். அடுத்த நாள் எப்படி இருக்கணும்ங்கிறத நாம என்ன பண்ண முடியுமா? உருவாக்க முடியுமா? இப்போ நான் சொல்லும்போது அப்படியா, அது எப்படி, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், கடன் பிரச்சனையில் இருந்தோமே, இவ்வளோ சூழ்நிலை எப்படி இருக்கே, நாம எங்கே கிரியேட் பண்ணுறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது சிலர் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா, இன்னைக்கு இந்த ப்ரெசண்டில் மார்ச் மாதம் 23 காலையில் 6 மணி, நியர்லி 6 o'clock இந்த டைம் இதை கேட்குறீங்க. இன்றைக்கி இருக்கிற உங்கள் நிலைமை, இன்றைக்கி இருக்கிற உங்கள் சிச்சுவேஷன், இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற காரியங்கள், இது எல்லாம் ஏதோ இன்றைக்கி க்ரியேட் ஆகலை. இட் இஸ் கிரியேட்டட் எஸ்டர்டே. ஏற்கனவே உங்களுடைய பாஸ்ட், அதில் நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் நினைத்த நினைவுகள், உங்கள் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க, இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃப்யூச்சரை இப்போ ரைட் நவ் யூ கேன் சேஞ்ச் அண்ட் கிரியேட் ஆஸ் குட். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? அக்ரினா ஏ டைப் பண்ணுங்க. நான் ஆமாம் பிரதர், நான் ஒத்துக்கிறேன். நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை, நமக்கு இருக்கிற குடும்பம், நம்ம இருக்கிற சூழ்நிலை, இது எப்படி உருவாச்சுன்னா ஏதோ திடீர்னு உருவாகலை. இது நேற்றைக்கு கடந்த நாட்களிலே நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் எடுத்த தீர்மானங்கள், நீங்கள் எதிலெல்லாம் அங்கீகரித்தீர்களோ, நீங்கள் எதிலெல்லாம் உடன்பட்டீர்களோ, அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம இருக்கிற நிலை. இதை நம்மளால் அக்ரி பண்ண சில நேரம் பாருங்கள், அதெல்லாம் இல்லை, இது நான் ஒன்றும் இதெல்லாம் உருவாகலை, இது அப்படியே வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ட்ரூத் புரிஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன், ஆமாம் இல்லை, நம்ம சில அக்ரி பண்ணியிருக்கோம், சில விஷயங்களை அலோவ் பண்ணியிருக்கிறோம், சில விஷயங்களை நாம் முடிவெடுத்தோம். அந்த முடிவுகள் சரியானதோ தவறானதோ எல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. அப்போது இன்னைக்கு இந்த நேரத்தில், இந்த நாளில் நான் எடுக்கிற முடிவுகள், நான் எடுக்கிற அக்ரிமெண்ட்ஸ், நான் எதோடு ஒத்துக்கொள்கிறனோ, ஒத்து போகிறனோ, நான் எந்த முடிவுகளை எடுக்கிறனோ, நான் எதை நினைக்கிறனோ, அந்த காரியம் என்னை சரியான பாதையிலே கொண்டு போகும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஃப் யுவர் பாஸ்ட் கிரியேட்ஸ் திஸ், உங்களுடைய கடந்த காலம் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதை உருவாக்க முடியும்னால், இந்த நேரத்தில் நாம் நினைக்கிற நினைவுகளும் முடிவுகளும் எதிர்காலத்தை மாற்றும். அதனால தான் ஜீசஸ் பூமியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரீச்சிங் என்ன தெரியுமா சொன்னார்? வாட் இஸ் த ஃபஸ்ட் ப்ரீச்சிங் ஆஃப் ஜீசஸ்? போடுங்க, வாட் இஸ் த ஃபஸ்ட் ப்ரீச்சிங் ஆஃப் ஜீசஸ். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நிறைய பேர் என்னவோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரீச்சிங் என்னோத முதலாக அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினது எது தெரியுமா? மனம் திரும்புங்கள். இது நம்ம எப்படி மதம் என்ன பண்ணிடுச்சுன்னா, கிறிஸ்தவ மதம் இதை தப்பாக கொண்டு போயிடுச்சு. கிறிஸ்டியன் ரிலீஜியன், நான் சொல்கிறது கிறிஸ்தவ மதம். நான் கிறிஸ்டியன் ரிலீஜியன் கிடையாதுப்பா. நான் உங்களை முதலே சொல்லிடுறேன். யாராவது பார்க்குறீங்கன்னா, இவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரா? கண்டிப்பாக நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். ஐ நாட் பிலாங் டு எனி கிறிஸ்டியன் ரிலீஜியன், ஐ பிலாங் டு கிரைஸ்ட். யாரெல்லாம் என்ன மாதிரி ஒருவேளை நானும் ரிலீஜனில் இல்லை பிரதர், நான் ஐ எம் பிலாங் டு கிரைஸ்ட் அப்படிங்கிறவங்க சி டைப் பண்ணுங்க. இல்லை, ஐ பிலாங் டு கிரைஸ்ட், சி. மதத்தில் இருக்கிறதுக்கும் அவருக்குள்ளே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு, புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அவருக்குள்ளே இருக்க முடியும். ஆனால் மதத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் பிரிக்கப்படுவீங்க. ஓ, இவங்க கிறிஸ்தவர்கள், இவர்கள் முஸ்லீம்ஸ், இவங்க ஹிந்துஸ். கடவுள் அப்படிலாம் பிரிக்கலை, யாரையுமே பிரிக்கலை. God never ever separated. God living in us. எல்லாருக்குள்ளேயும் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். புரிஞ்சுக்கணும் நம்ம.
யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? நீங்கள் இதை புரிஞ்சிடுச்சுன்னா லைஃப் வில் பி ஈஸி. அப்போது ஜீசஸ் பூமியில் இருக்கும்போது ஃபஸ்ட் என்ன சொன்னார்னா, சேஞ்ச் த வே யூ திங்க். சேஞ்ச் த வே யூ திங்க். மனம் திரும்புங்கிற அர்த்தம் என்னென்னா, மெட்ரோனோயா அப்படின்னா ஒரு காரியத்தை நீங்கள் இவ்வளோ நாள் இப்படி யோசிச்சனால இன்றைக்கி இப்படி ஆயிட்டீங்க, மாற்றி யோசிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், மறுரூபமாகும், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னாரு. அப்படின்னா பரலோக ராஜ்யம்ங்கிறது ஹெவன்லி லைஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெவன்லி லைஃப், ஹெல் லைஃப், எர்த்லி லைஃப். ஜீசஸ் சொல்கிறாரு, இந்த ஹெவன் லைஃப்பை நீ பூமியில் வாழணும்னா நீ யோசிக்க மாதிரி யோசிச்சனா வாழ முடியாது. பரலோக ராஜ்யத்தினுடைய எண்ணங்களை நீ யோசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ cannot live a heavenly life without changing the mind. ஆமென். ஸோ பரலோக ராஜ்யம் நீங்கள் பூமியில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை வாழணும்னா அந்த மைண்டை வேறு மாதிரி டியூன் பண்ணணும். அது எப்படி டியூன் பண்ணணும்? கிரைஸ்ட் மைண்ட். சொல்லுங்கள், கிரைஸ்ட் மைண்ட். டைப் பண்ணுங்கள், கிரைஸ்ட் மைண்ட். சிஎம் போடுங்க. சிஎம். ஆமாம், கிரைஸ்ட் மைண்ட். ஐ நீட் டு ஹேவ் கிரைஸ்ட் மைண்ட். இல்லை, ஐ ஹேவ் கிரைஸ்ட் மைண்ட். சொல்லுங்கள், சிஎம். நம்ம சிஎம்ங்கிறது கிரைஸ்ட் மைண்ட். ஓகேயா? ஷார்ட்டாக போக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். போடுங்க. லைக் போட்டிங்களா? நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வீடியோ ஒரு லைக்கை போட்டு விடுங்க பார்க்கலாம். இப்படி டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த சேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு வீடியோவை என்ன பண்ணுங்கள், ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மார்னிங் 5:30 லைவ் அட்டன் பண்ணுங்கள். சரி, நீங்கள் எதோ பார்க்குறீங்கல்ல, ஏதோ கிறிஸ்தவ ப்ரோக்ராம், ஏதோ ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதம் நடக்கும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். அற்புதங்களை எதிர்பார்த்துக்கிட்டு அற்புதம் நடக்கும்ங்கிற ஸ்டேட்டில் நம்ம இருக்கலாம், தப்பு இல்லை. கடவுள் அற்புதம் பண்ணுறவர். நான் 100% ஐ பிலீவ் காட் டூ மிராக்கிள்ஸ். அதே நேரம் நம்மளை படைத்த தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா? இந்த அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு இடத்திலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். You no need to have any miracles. You can live in abundant. You can live in the blessing. யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? கிரைஸ்ட் மைண்ட் இருந்தால் நீங்கள் எதில் வாழலாம்னா பிளெஸ்ஸிங்கில் வாழலாம். பி டைப் பண்ணுங்கள், பி. இஃப் யூ ஹாவ் சிஎம், யூ கேன் ஹாவ் பி, த பிளெஸ்ஸிங். கிரைஸ்ட் மைண்ட் இருந்தால், கிறிஸ்துவை போல சிந்திக்க பழகிட்டீங்கன்னா, அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி தண்ணி முடிக்க போகிறேன். ஷார்ட்டாக முடிக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. கிரைஸ்ட் மைண்டு இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு லைஃப்பை வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மனம் திரும்பதே கிரைஸ்ட் மைண்டில் கொண்டு வர்றதுக்கு தான் மனம் திரும்புது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிரைஸ்ட் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்? எப்படிங்க? ஆண்டவர் சொன்னார், இருதயத்தை திருப்பு, மனம் திரும்பு அப்படிங்கிறத நம்ம மதம் வேறு மாதிரி சொல்லியிருக்கு. நீ கெட்ட பழக்கத்தை விடு, இந்த பழக்கத்தை விடு. அதெல்லாம் விடுறது தானாக விடுவீங்க. எப்போ உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஸோ இங்கே ஸ்டார்ட் வித் ஹியர். நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஸ்டார்ட் வித் ஹேண்ட்ஸ். செய்கையை மாற்ற ட்ரை பண்ணுறோம். செய்கையை மாற்ற ட்ரை பண்ண முடியாது. உள்ளே இருக்கிறத மாற்றினீங்கன்னா செய்கை மாறிடும். உள்ளே இருக்கிற சேஞ்சஸ் வந்துச்சுன்னா எல்லாமே மாறும், வெளியே எல்லாமே மாறும். அப்போ இந்த உள்ள மாற்றுறது புரிஞ்சுக்கோங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். உள்ள சேஞ்சஸ் வர்றது எப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உள்ள எப்படி மாற்றங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா என்னென்னா, வெளியே என்ன வேணும்னு விரும்புகிறீங்களோ அது கிடைச்ச மாதிரி உள்ள நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியே மாற்றம் வரும். இங்கே பாருங்கள், இது பெரிய சீக்ரெட்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், கிரைஸ்ட் மைண்ட் எப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். வெளியே நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீங்களோ, எதை அனுபவிக்க விரும்புகிறீங்களோ அதை முதல்ல உள்ள வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அது உங்கள் வெளி உலகத்தை உருவாக்கும் மாற்றம். யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க? ஏ டைப் பண்ணுங்கள். இஃப் யூ ரியலி அக்ரி பண்ணுறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறீங்க. பிரதர், இந்த கடன் எல்லாம் அடைக்கணும் பிரதர்,
ரொம்ப கடனாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இது வெளி வாழ்க்கை. இதை ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, பட்ஜெட் எழுதுறீங்க, வேலை தேடுறீங்க, நிறைய விஷயம் நடக்கலை. பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறீங்க, பிஸ்னஸ் லாஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னென்னா, உங்களுக்கு வெளியே மாற்றத்தை ட்ரை பண்ணுறீங்க, முடியலை. ஆனால் என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு ப்ராஸ்பேரிட்டி, நல்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ என்னென்னா, இது எங்கே சேஞ்ச் கொண்டு வரணும்னா, கடன் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நிறைவில் வாழ்கிற வாழ்க்கை, நல்ல வருமானம் வருகிற ஒரு வாழ்க்கை, இது முதல்ல எங்கே நீங்கள் கொண்டு வரணும்னா, வாழணும்னா, வெளியே நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இது உங்கள் உள்ளத்தில் வாழணும். ஃபஸ்ட் யூ நீட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் நாட் இன் டெப்ட். எப்படி பிரதர், நான் கடன்காரன் தானே, எல்லாரும் என்ன கடன்காரன்னு சொல்கிறாங்களே, எனக்கு நிறைய கடன் கொடுக்க வேண்டியது இருக்கேன், நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். பாருங்கள், இதை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக த ட்ரூ பீயிங், த ட்ரூ ஸ்பிரிட், த சோல் விச் இஸ் இன்சைட் ஆஃப், இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் படைத்த, தேவன் படைத்த அந்த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பர்ஃபெக்ட். சொல்லுங்கள், மை ஸ்பிரிட் இஸ் பர்ஃபெக்ட், மை ஸ்பிரிட் ஹேவ் நோ டெப்ட். எப்படி? எஸ், பிகாஸ் யுவர் ஸ்பிரிட் இஸ் கம்ப்ளீட் இன் காட், அண்ட் காட், தேவனுக்குள்ளே உங்கள் ஆவி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு கடன் கிடையாது. அது எப்படி? இதுதான் ட்ரூத். இதை இப்போ நான் சொல்ல அப்படியா அப்படின்னு தோணுதில்ல. தேவனுக்குள்ளே இருக்கிற தேவனுக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிறது புரிஞ்சிடுச்சுன்னா, அவருக்குள்ள கடன் கிடையாது, வியாதி கிடையாது, கோபம் கிடையாது, சண்டை கிடையாது, பழிவாங்கிற எண்ணம் கிடையாது, மன்னிக்காத தன்மை கிடையாது. அப்போது தேவனுக்குள்ளே இது கிடையாதுன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? சரி, நான் உங்கள் பாயிண்ட்லேயே வரேனே. இப்போ பார்க்குற நீங்கள், தேவன் உங்களை படைத்த இறைவன் இருக்கார்ல, கடவுள் இருக்கார்ல, இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச எல்லாருக்கும் ஒரே தேவன் தானே, நான் ஒரு கடவுளாக படைச்சார். நீங்களே யோசிங்களேன், ஒரு கடவுள்னா, ஒரு தேவன்னா, ஒரு 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 சர்வ வல்ல ஒருவர், சிருஷ்டிகர், அவருக்குள்ள கடன் இருக்குமா? குறைவு, கடன்னா என்ன? குறைவு இருக்குமா? வியாதி இருக்குமா? கோபம், எரிச்சல், டென்ஷன், பிபி, ப்ரெஷர், தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருக்குமா? இருக்காது. அவருக்குள்ள என்ன இருக்கும்? கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அப்போ கடவுளுக்குள்ள என்ன இருக்குது? கம்ப்ளீட்னஸ் இருக்குது. கம்ப்ளீட்னஸ், சி டைப் பண்ணுங்க, சி. கடவுளுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு முழுமைத்துவம் இருக்கிறது. அப்போ நம்ம படைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? முழுமையாக இருக்கிறார், கம்ப்ளீட்டாக இருக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் பவுல் எழுதுறாரு, அவருக்குள் சகல பரிபூர்ணமும் இருக்கிறது. தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் எதுக்குள்ள இருக்கான்? ஆண்டவருக்குள்ள இருக்கான், காட்குள்ள இருக்கான், கிரியேட்டருக்குள்ள இருக்கான். ஸோ ஜீசஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எப்பா, மனிதர்களாக இருக்கிற நீங்கள், இந்த சரீரத்தை உடைய நீங்களும் அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கிறீங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்படி பிரதர் நம்பலாமா? நீங்களும் நானும் இன் எ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், நீங்கள் காண்கிற உலகம், காணக்கூடாத உலகம்னு இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இந்த மொபைலில் கையில் வச்சுருக்கீங்க, டிவியில் பார்த்துட்ருக்கலாம். இது என்ன? காண்கிற உலகம். இட்ஸ் அ வேர்ல்டு வேர் யூ கனெக்ட் வித் அஸ், ரைட்? ஆனால் இந்த உலகம் மட்டும் இல்லை, இன்னொரு உலகம் இருக்குது, காணாத உலகம். இட்ஸ் அன் இன்விசிபிள் வேர்ல்டு. இப்போ நம்ம ஸ்பிரிட்டை பார்க்க முடியுமா? ஆனால் அந்த ஸ்பிரிட் எங்கே இருக்குது? அதோட கனெக்டடாக இருக்குது. அப்போ இன்விசிபிள் வேர்ல்டில் இருக்கிற நாம், ஆக்சுவலாக அதுதான் வெரி ட்ரூ. நம்ம எங்கே இருக்கோம்னா கடவுளோடு இருக்கோம், கடவுளோட ஒன்றா இருக்கிறோம். முதல் இந்த ட்ரூத் புரியணும். நீங்களும் உங்களை படைத்த தேவனும் பிரிஞ்சில்லை, ஒன்றா இருக்கிறீங்க. டைப் பண்ணுங்கள், ஐ ஆம் ஒன் வித் த ஃபாதர். டைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் ட்ரூத்து தெரிய 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 நம்ம லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இங்கே சேஞ்சஸ் வர வர உங்கள் டோட்டல் லைஃபுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போது நீங்கள் உங்களை படைத்த தேவனோடு நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க, அவர் அப்படி ஒன்றா வச்சிருக்கிறாருங்கிற ஒரு சத்தியம், இந்த சத்தியம் புரிய அவருக்குள்ளே இல்லாதது எனக்குள்ளே இருக்க முடியாது. இதுதான் அடுத்த ட்ரூத். ஃபர்ஸ்ட் ட்ரூத் இஸ் you need to believe and you need to accept and agree that you are one with the Father. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? சர்ச்சில் இருக்காரா? யார் சொன்னா? இல்லை.
இல்லை பிரதர், எங்கள் வீட்டு அந்த தெருவில் லாஸ்ட்டில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே தான் கடவுள் இருக்கிறார், ஜீசஸ் தேவன் இருக்கிறார். இல்லை இல்லை, அந்த இடத்துல இருக்கிறார். ஓ, இங்கே இருக்கிறார், இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். த கிரியேட்டர், த ஃபாதர், அவர் எங்கும் பரம்பி இருக்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க சர்வம்னுபாங்க, எல்லா இடங்களையும் நிரப்புகிற ஒரு இடம். சரி, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, ஓல்ட் கவர்னன்ட்ல அவங்களுக்கு இந்த ரெவலேஷன் இல்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க, எங்க 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 எங்க. தாவீது சொல்றாரு, சங்கீதம் 27 சொல்வாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்டேன். என்ன கேட்டாராம்? அவருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன் பார். சங்கீதத்தில் தாவீதுக்கு என்ன விருப்பம்? அப்படி ஆண்டவருடைய ஆலயத்திலேயே போய் இருக்கணும், அவருடைய கோயிலேயே போய் படுத்துக்கணும், அவருடைய கோயிலேயே இருக்கணும்னா. சி, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவங்களுக்கு அதான் ரெவலேஷன் கிடைச்சிது, ஓ கடவுள் இங்கே மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் நியூ கவர்னன்ட்ல ஜீசஸ் சொல்றாரு, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் உண்டாகிறது. ஆமென். எங்கும் தொழுது கொள்ளுகிற அப்படின்னா என்ன? இப்போ பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ரூமில் அப்படி உட்காந்து எந்திரிச்சு முழிச்சிட்டு இப்போ இதை கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் கிச்சனில் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டே இப்படி என்னை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறீங்க, கரெக்டாக? அப்படி தானே? நிறைய இடங்கள்ல இருந்து நீங்கள் கேட்குறீங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறீங்கள, தொழுது கொள்கிறீங்கள, அப்போ எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? எஸ் எஸ் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஒய் 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 ஒய். சி, இந்த இடத்துல தான் தொழுது கொள்ளணும், இங்கே தான் கடவுள் இல்லை இல்லை. ஏன் எங்கும் தொழுது கொள்கிறோம்? ஏன்னா ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? தேவன் எங்கே இருக்கிறாரு? He is in me. டைப் பண்ணுங்க, in me, in me, in me. இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா, இப்போ எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டுனா, தேவனுக்குள் எது இல்லை அப்படின்னு யோசிங்க. அவருக்குள்ள குறைவு கிடையாது, அவருக்குள்ள வியாதி கிடையாது, அவருக்குள்ள கோபம் கிடையாது, எரிச்சல் கிடையாது, சண்டை கிடையாது, பிடிவாதம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட கிடையாது. அப்போ அவர் எனக்குள்ள இருக்கிறார், நானும் அவரும், என்னுடைய ஸ்பிரிட்டும் அவருடைய ஸ்பிரிட்டும் ஒன்னா இருக்குன்னா, இப்போ எப்படி கிரைஸ்ட் மைண்டு? நானும் அவரை போல் இருக்கிறேன் என்பதுதான் கிரைஸ்ட் மைண்ட். The Christ mind is thinking, as I am one with the Father, I am like my Father. It is one with the Father and you need to believe you are like the Father. ஏதோ நான் அவரோட ஒன்னா இருக்கிறது மாத்திரமல்ல, நான் அவரை போலதான் இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதை மைண்டில் புரியும் போது பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்? அவர்கிட்ட வியாதி இல்லை, அப்போ உடம்புல இருக்க வியாதி என்னது? இல்லீகலா இருக்கு. ஆஹா, அப்போ இந்த வியாதி என்ன பண்ணணும்? இட் ஷுட் டிஸப்பியர். யுவர் பாடி should get healed. Every problem should find the answer. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வே இல்லையே பிரதர், இதுக்கு தீர்வே இல்லையே, என் பையனுக்கு கல்யாணமே ஆகலையே, என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையே, வேலையே கிடைக்கலையே பிரதர், என்ன பண்ணுறது, பல வருஷம் இப்படி இருக்கு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள். இப்போ பாருங்கள், விட்டா இப்போ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போடுங்கன்னா அத்தனை பேர் போட முடியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்டோட ஆன்சர் எஸ் அண்ட் ஆமென் எதில் இருக்கான்? கிரைஸ்டுக்குள்ளே இருக்கான். 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ள. அந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற என்னன்னா, நீங்களும் நானும் அவருக்குள்ள ஒன்னா இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை புரிய 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 எவ்ரி ப்ராமிசஸ் பிகம் த ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணாரேன்னீங்கல்ல, அதெல்லாம் நிகழ்காலமாக மாறிக்கொண்டே இருக்கும். யாரெல்லாம் ஆமேன் சொல்றீங்க? டைப் பண்ணுங்க, ஆமேன் ஆமேன். புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். ட்ரூத் என்ன? தேவனுக்குள்ள நான் இருக்கிறேன். ஐ ஹாவ் கிரைஸ்ட் மைண்ட். அடுத்தது, அவருக்குள்ள இல்லாதது என் வாழ்க்கையில இருக்க முடியாது. அப்போ அவருக்குள்ள என்ன இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. அவருக்குள்ள முதலாவது ஜீவன் இருக்கிறது. God is full of life. எல்லாரும் டைப் பண்ணுங்க, லைஃப்னு டைப் பண்ணுங்க, LIFE, லைஃப், த ஜோயே லைஃப். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், தேவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. ஸோ God has life. Right now, I have God's life. இந்த ரெண்டையும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன், அவருக்குள்ள இருக்க ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வேர்ட்லேயே கம்ப்ளீட் ப்ரேயருமே இருக்கு. பெருசாலாம் ப்ரே பண்ணு, ஐயோ ஐயோ பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் ப்ரே பண்ணுங்க, முழங்காலில் ப்ரே பண்ணுங்க, அழுது ப்ரே பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஹார்ட் தானே, நம்ம இஷ்டம் தானே.
ஆனால் ஒரு சத்தியம் புரிஞ்சுக்கணும், என் தேவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரத்தில் பவுல் எழுதுறாரு, நம்மளுடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கு. மை லைஃப் இஸ் ஹிடன் இன் ஹிஸ் லைஃப். நம்ம ஜீவன் நம்ம எங்கே இருக்கோம்னா அவருக்குள்ளே இருக்கிறோமா, அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிறோமா. அதனால மேலானவைகளையே நோக்குங்கள் அப்படின்கிறார். கொலோசியர் 2:3 நீங்கள் வாசிங்க, மேலானவைகளை நோக்குங்கள். நீ அங்கே அவருக்குள்ளே இருக்கிறதை யோசிப்பான்கிறார். ஆமாம். அப்போ அவருக்குள்ள என்ன இருக்குது? அபண்டன்ஸ் இருக்குது. சொல்லுங்க, அபண்டன்ட், பரிபூரணமான வாழ்க்கை இருக்குது. நீங்கள் இதை யோசிக்கும் போது நான் சொல்லட்டுமா, உங்கள் பையனோட மேரேஜ் நடக்கும், உங்கள் கடன் அடைக்கிற வழிகள் அது எப்படி நடக்கும் எனக்கே தெரியாது. ஆனால் யூ வில் அட்ராக்ட் த சொல்யூஷன். ஏன்? பிகாஸ் த சொல்யூஷன் சால்வர் இஸ் இன் யூ. ஏன் நீங்கள் சொல்யூஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுறவர், அதுக்கெல்லாம் நடத்துகிறவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரு. நமக்கு அது தெரியும். இப்போ நீங்கள் இதை ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியாது. ஏன்? ஆண்டவர் உங்களை பார்க்க வைக்கிறார். யாரோ ஒருத்தங்க லிங்க் அனுப்பிச்சாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்க வந்தேன், பார்த்தா இதை கேட்டுட்ருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சும்மா இல்லைங்க, நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தேடினீங்கல்ல, ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்போ மாறும்னு நினச்சிங்கல்ல, நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சயின்ஸ். வாட் யூ சீக் இட் சீக்கிங், ஆல்ரெடி சீக்கிங் யூ. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்குறீங்க. உங்களை மீறி ஒரு தேடல் இருக்குது, உங்களை மீறி ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கு எனக்கு பதில் வேணுமே, இதுக்கு எனக்கு இது வேணுமேங்கிறீங்கல்ல, அந்த பதில் ஏற்கனவே உங்களை தேடிட்டு இருக்கு, உங்கள் அட்ரஸை தேடிட்டு இருக்கு. கரெக்டாக அன்றைக்கி பாருங்க, டக்குன்னு இந்த வீடியோ பார்த்தோன்னே ஆமாம்ல அப்படின்னு யோசிக்கிறீங்க. தட் இஸ் த வே, பிகாஸ் யூ இன் த ரைட் பாத். சொல்லுங்கள், ஐ எம் இன் த ரைட் பாத். நல்லா புரிஞ்சுவோம், நம்ம கடவுள் நல்ல பாதையில் தான் நடத்துகிறார். நீ பயப்படாதீங்க. உங்களே என்னையும் விட்டுறவே மாட்டார். ஏதோ ஒரு ராங் பாதையில் போய் அப்படி. we are in the right path. Amen. So believe that. Enjoy God's presence. Enjoy His love and express the love. நாம் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அனுபவிக்க நம்மளை விட்டு கொடுப்போம். ஆமென். யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேச முடியாது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ரொம்ப சந்தோஷம். புதிதாய் பார்க்குறவங்க முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் சேனல், அந்த டீட்டெயில்ஸ் எதெல்லாம் இப்போ எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் எல்லா டீட்டெயில் இருக்குது. ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, எங்களுடைய எவ்ரி டீட்டெயில். ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 5:30 உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. bless you. என்ஜாய் த டே. எல்லோரும் இப்போ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா, மெயினாக முதல் லைக்கை பண்ணணும். ஓகே, லைக் பண்ணுங்கள். சிஸ்டர் லைக் பண்ணலையே நீங்கள்? ஆமாம், பாருங்கள் தம்ஸ் அப் பட்டன், அதை ஒரு கிளிக்கை போடுங்க. ஆமாம், இல்லை யாருக்கும் உங்களுக்கு தெரியலன்னா யார்த்தையாவது இந்த வீடியோ லைக்கை போடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு மறுபடியும் காலையில் 5:30 நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்ஜாய் த டே. அடுத்தது முக்கியமாக ஹாப்பி டே. எல்லோரும் சொல்லுங்கள் ஹாப்பி டே. இன்றைக்கி நல்லாயிருக்கும். என்ன பிரதர் பண்ணுறது? ஒன்றும் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக இருங்களேன், விட்டுருங்க. சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நம்மளை மீறி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கலான்னு சொல்லணும். உலகத்தானே சொல்கிறான், உலகத்தில் உலக சொல்கிறான் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னுங்கிறான். நம்ம ஏங்க பயப்படணும்? சொல்லுங்கள், பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும். தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார். இந்த கடன் பிரச்சனையோ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை உங்களை ஒன்றுமே பண்ணாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சு எல்லோரும், நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க அத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. நானே இப்படி இருக்கேன்னு நினைக்கலாம், நம்ம ஆண்டவர் அப்படி தாங்க. ஹி ரெஸ்டோர்ஸ் த லைஃப். நம்ம வாழ்க்கை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. நீங்கள் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் என் பிள்ளைங்களாம் அப்படியா அப்படின்னு கேட்குற ஒரு இடத்துல உங்களை என்னையும் அப்படி இருப்பார். உங்கள் பிள்ளைங்களோட லைஃப் அப்படி இருக்கும், உங்கள் சந்ததி அப்படி இருக்கும். என்ன பிரதர், எனக்கு சந்ததி இருக்குமான்னு நினைக்கிறீங்களே? சந்ததியாக இருப்பீங்க.
நல்லா இருப்பீங்க. bless you all. thank you. see you tomorrow morning 5:30. bless you. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். anybody want to send a message, counseling என்னனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. thank you. see you tomorrow. bye. bless you all.